ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிளோட நேம்ஸ் அண்ட் வேரியபிள் டைப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் அண்ட் அதை எப்படி டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து மெத்தடில் வந்து பிரிண்ட் பண்ணலான்றதான் பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஐடியலி தான் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஐடியலி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்கன்னா ஐடியலி பைத்தான் 3.10.64 வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து வரும். அஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம வந்து ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ Ctrl+N கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் ஆகும். நான் வந்து அதை வந்து சேவ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் எடுத்துகிட்டையும் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். நான் பைத்தன்ற ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து வேரியபிள் அண்ட் டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதே நேம் நான் கொடுக்குறேன், வேரியபிள் அண்ட் டைப்ஸ்னு கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் அண்ட் டைப்ஸ்ன்றத நேம் வந்து வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு பைத்தன் ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .pyன்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா py ஃபைல்னு இருக்குது. அப்படின்னா இது வந்து ஒரு பைத்தன் ஃபைல். இதுதான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல், வேரியபிள்ஸ் அண்ட் டைப்ஸ் இப்போது க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஃபைல் டைப் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பைத்தன் ஃபைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணால் இருக்கும். இதை நீங்கள் நோட் பேடில் கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணி அப்படின்னா அது வந்து ஒரு நோட் பேடில் ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு நம்ம எதுவுமே கோட் கொடுக்காதனால எம்டியாக இருக்குது. ஓகேவா, நம்ம வந்து இப்போது ஷெல்லுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இங்கே இருக்குது. அஸ் யூஷுவல் நான் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஷோ லைன் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரோக்ராமோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். வேரியபிள் நேம் அண்ட் டைப்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் நேம் அப்படின்றது என்னென்னா நீங்கள் அதை எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ அது ஒரு லெட்டராக இருக்கலாம், ஒரு நம்பராக இருக்கலாம், பட் எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம், ஒரு ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஆனால் அதை வந்து ஒரு சில கண்டிஷன் இருக்குது. இப்போ வந்து ஒரு நம்பர் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட், ஒரு நம்பர் மட்டும் லைக் 1 = 10. இப்போது இதில் எது வந்து வேரியபிள்? இந்த 1ன்றது வந்து வேரியபிள். ஓகேவா, 10ன்றது என்னது? அதோட வேல்யூ. ஓகேவா, இப்போது இதை பிரிண்ட் பண்ணால் வேல்யூ வருமா வராதா? ஓகேவா, நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதை பிரிண்ட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, கொடுத்துட்டு கண்ட்ரோலை சேவ் பண்ணிட்டு நான் வந்து F5 கொடுத்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் பண்ணால் என்ன காமிக்குது? cannot assign to literal here. Maybe you meant double equal to instead of single equal to. ஓகேவா, ஸோ ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, இது எங்கே ஹைலைட் ஆகிருக்கு? இந்த 1ல் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ ஒரு வேரியபிள் நேம் நீங்கள் கொடுக்கும்போது அது வந்து நம்பராக மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா, ஒரு வெறும் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது தப்பு. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரி, ஓகே, நான் நம்பர் மட்டும் கொடுக்கல, நம்பருக்கு அப்புறம் வந்து ஒரு சும்மா ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். 1 ஓகே 1 num அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இங்கே நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்? அகைன் 1 num கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ Ctrl+S கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டு திருப்பி அகைன் ரன் பண்ணிக்கிறேன். சேம் எரர், இன்வேலிட் டெசிமல் லிட்டரல். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் நேம் டைப் பண்ண முதல் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் நேம் வந்து ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் நம்பர். ஓகேவா, நான் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் டைப் பண்ணுறேன். வேரியபிள் நேம் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் நம்பர். ஓகேவா, ஸோ அப்போ எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதே நீங்கள் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் இருந்தால், லெட்டருக்கு அப்புறம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க num1 கொடுத்துருக்கோம். ஓகேவா, num1ன்றது என்னது? ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெட்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 1ன்ற ஒரு நம்பர் வந்து கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த num1 நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, num1 ஃபங்க்ஷன் F5 கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் இருக்க வேல்யூ 10ன்றது வேல்யூ, அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, நீங்கள் எப்படி கொடுக்கலான்னா, எடுத்தோட்டியும் நம்பர் கொடுத்துட்டு, இப்போது ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்பர் மேபி ஒரு 10 num அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெட்டர் இருக்கணும், ஃபாலோயிங் தட் ஒரு நம்பர் இருக்கணும். இதுதான் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறக்கூடிய ஒரு டைப். ஓகேவா, செகண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, we will mention like method 2. ஓகே, இந்த மெத்தட் டூவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே அப்போ எப்போவுமே லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா? num1 இல்லை டெக்ஸ்ட்டு, மெசேஜு, இல்லை நேம்ஸு, இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணுமா? முன்னாடி வந்து நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு சம்திங், ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன்.
வெல்கம். ஓகே ஓகே print ப்ராக்கெட்டில் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட். இப்போது இதை பிரிண்ட் பண்ணால் நமக்கு வந்து அவுட்புட் வருதா இல்லைன்னு பார்க்கலாம். ஓகே, கண்ட்ரோல் எஸ் ஃபங்க்ஷன் எஃப்ஐ கொடுத்துக்கிறேன், ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது அந்த வெல்கம்ன்ற மெத்தட் 2க்கான அவுட்புட், இது வந்து மெத்தட் 1க்கான அவுட்புட். ஓகேவா, இது மெத்தட் 2க்கான அவுட்புட். மெத்தட் 2ல் வெல்கம்ன்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ அது ஸ்டார்ட் வித் அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். ஓகேவா, சாரி. ஸோ வேரியபிள் நேம் கேன் ஸ்டார்ட் வித் அண்டர்ஸ்கோர். ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் நேம் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடய நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு டெக்ஸ்ட்டு ஃபாலோயிங் தட் நம்பர் இருக்கலாம், இல்லை ஒரு அண்டர்ஸ்கோர் ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் அந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கலாம். ஓகேவா, முதல் ரூல் என்னென்னா அது நம்பரில் மட்டும் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இட் மே பி காம்பினேஷன் ஆஃப் லெட்டர் அண்ட் நம்பர், அது வந்து அலோடு தான். ஓகேவா, ஸோ மேபி இப்போது அந்த அண்டர்ஸ்கோர் வந்து ஃப்ரெண்டில் தான் இருக்கணுமா, வேறு எதுவும் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாம். அது எப்படின்றத நம்ம மெத்தட் 3ல பார்க்கலாம். ஓகேவா, மெத்தட் 3. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம், ஓகே, இஸ் ஈக்குவல் டு விக்னேஷ் என்னோட நேம் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போது ஒரு வேரியபிளில் ஃபஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணாலும் நமக்கு வந்து அவுட்புட் வருதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து வருதான்னு பார்க்க போகிறோம். சாரி, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ நேம், ஓகே, ஸோ ஃபஸ்ட் நேமில் என்ன இருக்குது, விக்னேஷ்ன்ற என்னோட நேம் இருக்குது. ஸோ அண்டர்ஸ்கோர் வந்து இன்பிட்வீன் தி வேரியபிள் நேம் அதில் கூட வரலாம், தப்பில்லை. ஸோ அண்டர்ஸ்கோர் ஸ்டார்டிங்லேயும் வரலாம், ஒரு வேரியபிளோட ஸ்டார்டிங்லேயும் வரலாம், இன்பிட்வீன்லேயும் வரலாம், எண்ட்லேயும் வரலாம். ஒன்லி கண்டிஷன் மெயின் திங் இஸ் நம்பரில் ஃபஸ்ட் எடுத்து ஸ்டார்ட் ஆகிறது, அதுதான் வந்து மெயின் விஷயம். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிளோட நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், வேரியபிளோட நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த கான்செப்டில் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபார் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போது நம்ம வந்து வேரியபிளோட நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவான்னு பார்க்குறதுக்காக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகேவா, என்ன கொடுக்குறேன்னா ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், துரை அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு சிவா அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனில் நான் கொடுத்துருக்குது ஸ்மால் எக்ஸ், செகண்ட் லைனில் கொடுத்துருக்குது கேபிட்டல் எக்ஸ். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் கொடுத்து கேபிட்டல் எக்ஸ் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ்காக சொல்கிறேன். முதல் உள்ளது வந்து ஸ்மால் லோயர் கேஸில் இருக்குது, செகண்டில் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஸோ வந்து இப்போ நான் வந்து கேபிட்டல் எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸாக எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், சிவான்றது வந்து பிரிண்ட் ஆகணும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சிவான் தான் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ ஸ்மால் எக்ஸ் வந்து நம்ம இப்போ இதே ஸ்மால் எக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா துரைன்னு வரும். ஓகேவா, ஸோ வந்து வேரியபிளோட நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ், அதில் கிளியராக இருந்துக்கோங்க. இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், மேபி இப்படி வைக்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நேம் இந்த மாதிரி கொடுக்குறேன், ஈக்குவல் டு பரணி அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது பிரிண்ட்டில் என்ன பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து எரர் காமிக்குது. இதில் வேரியபிள்ஸ் அண்ட் டைப் ஃபோல்டரில் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் நேம் வந்து நாட் டிஃபைன்ட் அப்படின்னு காமிக்குது. ஆனால் நம்ம தான் ஃபஸ்ட் நேமில் வேல்யூ கொடுத்தோமே, ஆனால் ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேஸ் சென்சிட்டிவ்னால. இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் எஃப் இருக்குது, இங்கே லோயர் கேஸில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நேமில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து என் கேபிட்டலில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து இங்கே வேரியபிள் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை கரெக்டாக இங்கே மேட்ச் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா அதோட அவுட்புட் வந்து நமக்கு வந்து வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் நேம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் வந்து கண்டிப்பாக நமக்கு பிரிண்ட் ஆகும். சி, நம்ம வந்து பரணின்ற வேல்யூ கொடுத்துருந்தோம்,
ப்ரோக்ராமில். ஸோ அந்த பார்னின்றது நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வேரியபிள் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் நம்பர். ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கலாம், தப்பு கிடையாது. அண்டர்ஸ்கோர் வச்சு ஸ்டார்ட் ஆகலாம், தப்பு கிடையாது. அண்டர்ஸ்கோர் நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கும்போது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிள் டைப்ஸ், டேட்டா டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், num1 அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, num2 ஈக்குவல் டு 25.5 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, num3 ஈக்குவல் டு நாட் num3, அதுக்கு போல் நான் வேறு இது யூஸ் பண்ணிக்கிறேன். லைக் வந்து ஒரு நேம் ஆர் கண்ட்ரி யூஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா. ஓகே, ஸோ இதில் இருந்தே நீங்கள் இதோட டைப் வந்து சொல்ல முடியும். ஸோ num1 பார்த்தீங்கன்னா 12ன்றது என்ன, ஒரு கம்ப்ளீட் நம்பர் மீன்ஸ் ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர். ஓகே, ஸோ ஒரு கம்ப்ளீட் நம்பர் இருக்கும்போது அது என்னென்னா அது வந்து இன்டிஜர் டைப். ஓகே, ஸோ num2 ஈக்குவல் டு 25.5 அப்படின்னா அது வந்து ஒரு டெசிமல் நம்பர். டெசிமல் நம்பர்னால் என்னது, அது வந்து ஃப்ளோட் டைப். ஓகே, ஃப்ளோட். ஸோ இது வந்து ஓகே, நான் இங்கே டைப் பண்ணுறேன். இது வந்து இதோட டைப் வந்து இன்டிஜர். ஓகே, செகண்ட் இதோட டைப் வந்து ஃப்ளோட். ஓகே, தேர்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டபுள் கோட்ஸோ இல்லை சிங்கிள் கோட்ஸோ அந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளேயே சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயே இருக்கும்போது அது வந்து என்னது, ஸ்ட்ரிங் டைப். ஓகேவா? ஓகே, இது வந்து ஸ்ட்ரிங் டைப். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரவுண்ட் ஆஃப் நம்பர் கிளியர் கம்ப்ளீட் ரவுண்ட் ஆஃப் நம்பர் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து அது வந்து இன்டிஜர். டெசிமல் நம்பரில் இருந்தாலே அது வந்து ஃப்ளோட்டு. ஒரு ஸ்ட்ரிங்குன்றது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளேயோ இதர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ இருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து ஸ்ட்ரிங்கு. ஓகே, ஸோ அகைன் இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ப்ராக்கெட்டில் டைப் ஆஃப் வேரியபிள் நேம் என்ன, ஃபஸ்ட்டு வேரியபிளோட நேம் என்ன, num1. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் ப்ராக்கெட்டில் டைப் ஆஃப் num2. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ப்ராக்கெட்டில் டைப் ஆஃப் country, right? country. So remember வேரியபிளோட நேம் வந்து நம்ம கொடுக்கும்போது கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அதில் கேபிட்டல் லெட்டர் இருந்தால் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி நம்ம கொடுத்துருப்போமோ அதே மாதிரி வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நான் இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரன்னில் போயிட்டு F5 கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோம், num1 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். num1 வந்து என்னது, நம்பர் 12. நம்பர் 12ன்றது என்ன காமிக்குது, இன்டிஜராக காமிக்குது. ஓகே, செகண்ட் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோம், num2 காமிச்சிருக்கோம். num2 வந்து என்ன போட்டிருக்கு, இங்கே டெசிமல் நம்பராக இருக்குது, 25.5 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட டைப் வந்து ஃப்ளோட்டாக இருக்குது. ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரின்னு கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ளே இந்தியான்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதோட டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒரு வேரியபிளோட டைப் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுதான் மெத்தடா, இல்லை நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போதே வந்து ஒரு நம்பர் இருக்குது, அதை வந்து நான் வந்து இன்டிஜராகவே கொடுக்கணும், இல்லை ஃப்ளோட்டாக கொடுக்கணும், இல்லை வந்து ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அதை வந்து நம்ம பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ இந்த கான்செப்டில் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன், கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ சேம் கைண்ட் ஆஃப் திங்கே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், num1 ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் ஒரு 11 அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அது வந்து இதோட டைப் வந்து இன்டிஜர். ஓகேவா? இப்போது num2 ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் ஒரு 25.5. ஓகே, ஸோ country equal to str of India. Print type of num1. Print type of num2. Print
type of country. ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, நம்ம வந்து இங்கேயே டிக்ளேர் பண்ணிட்டோம். இது வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து எனக்கு வந்து இன்டிஜராக தான் இருக்கணுன்றதை நம்ம இங்கேயே டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகே, செகண்ட் நான் 25.5 கொடுத்தது வந்து ஃப்ளோட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்கேயே டிக்ளேர் பண்ணிட்டேன். தேர்டு நான் கண்ட்ரி நேம் வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் வரும்போது கரெக்டாக இன்டிஜர் நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதுக்கான அவுட்புட் வந்து வருது, இன்டிஜர் ஃப்ளோட் ஸ்ட்ரிங்குன்றது வருது. ஓகே விக்னேஷ், இப்போது இதெல்லாம் புரியுது. என்கிட்ட வந்து ஒரு ஃப்ளோட் நம்பர் இருக்குது, அதை வந்து நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியுமா? என்கிட்ட ஒரு இன்டிஜர் நம்பர் இருக்குது, அதை வந்து நான் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, நம்மன்றது இன்டிஜர் ரவுண்ட் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்கேன், கம்ப்ளீட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ 11. ஸோ நான் இதை வந்து நான் ஃப்ளோட்டாக மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 25.5, அது வந்து என்னது டெசிமல் நம்பர். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த நம்பரை வந்து இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, பிரிண்ட் num1, பிரிண்ட் num2. ஓகேவா? ஸோ தேர்டு வந்து ஸ்ட்ரிங்கு, ஆப்வியஸாக அது வந்து அதில் வந்து லெட்டர் தான் இருக்குது. ஸோ லெட்டர்ஸை வந்து நம்ம வந்து நான் இன்டிஜராவோ ஃப்ளோட்டோ மாற்ற முடியாது, கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த நம்பர்ஸை வந்து நான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு ஃப்ளோட்டாக இன்டிஜராக அந்த நம்பரை ஃப்ளோட்டாக மாற்றிருக்கேன், ஃப்ளோட்டாக இருந்த நம்பரை நான் இன்டிஜராக இப்போ நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதோட அவுட்புட் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, சி இப்போது இன்டிஜர் அந்த இந்த நம்பரை நான் ஃப்ளோட்டாக மாற்றினால என்னோடய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 11.0ன்னு வந்திருக்கு. ஓகே, ஏன்னா ஃப்ளோட்னா டெசிமல். ஸோ அதனால் என்ன இருக்குது, அதுலேருந்து ஒரு 0.0 ஆட் பண்ணி எனக்கு காமிச்சிருக்கு. செகண்ட் ஃப்ளோட்டாக இருந்த நம்பரை நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ என்னோடய அவுட்புட்டில் பாருங்கள் 25.5 இருந்ததை 25 சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணி இன்டிஜராக எனக்கு காமிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வேரியபிளோட டைப்பை நம்ம எப்படி செக் பண்ணணும், அதை எப்படி வந்து ஒரு வேரியபிள்லேருந்து எப்படி இன்னொரு வேரியபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணலான்றதை உங்களுக்கு வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அதே போல் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கும்போதும் அதுக்கான செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். We will see in different topic in next video. Thank you everyone.